Hi, hello and welcome to my channel Charulata Accounts. In continuation of my previous video, +1 Commerce Chapter 4 Sole Proprietorship. இந்த மாடியூலில் Sole Proprietors உடைய கேரக்டரிஸ்டிக்ஸை பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப் பை ஒன் மேன். ஓனர்ஷிப் பை ஒன் மேன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சோல் அப்படிங்கிறது சிங்கிள் பர்சன் when he manages, controls and owns a business, he is said to be a sole trader. ஸோ இவர் வந்து சிங்கிளாக அந்த பிஸ்னஸை ஓன் பண்ணியிருக்காரு. அண்ட் அவரே வந்து அவருக்கு தேவையான முதலீடை அவரே கான்ட்ரிபியூட் பண்ணார். இவர் வந்து நாட் ஒன்லி த ஓனர் பட் ஆல்சோ ஆல் த என்டையர் அஃபேர்ஸ் ஆஃப் த பிஸ்னஸை அவரே மேனேஜ் பண்ணுறார். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஓனர்ஷிப் பை ஒன் மேன். This is owned by a single person. The sole trader contributes a required capital. He is not only the owner of the business but also manages the entire affairs. அவரே வந்து முதலீடும் அவரே போடுறாரு, அவரே அதுக்கான வேலைகள் எல்லாமும் அவரே செய்கிறாரு, அவரே மேனேஜ் பண்ணுறாரு, அவரே கண்ட்ரோல் பண்ணுறாரு. அதனால தான் அது ஓனர்ஷிப் பை ஒன் மேன். இதுதான் மெயின் ஃபீச்சர், மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த சோல் ட்ரேடர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஒர்க் அண்ட் குயிக் டிசிஷன்ஸ். அவர் வந்து யாரையும் கூட பார்ட்னராலாம் சேர்த்துக்கல, அவரே தான் தன்னோட வேலையை அவரே தான் பார்த்துக்கிறாரு. ஸோ அதனால் அவருக்கு ஏதாவது ஒரு ஸ்டாக் வரல, இல்லை ரா மெட்டீரியல் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அவர் வந்து இப்போ ஹீ வாண்ட்ஸ் டு டேக் லீவ் அப்படின்னா ஹீ ஹேஸ் அ ஃப்ரீடம் டு ஒர்க். ஓகே, வேணும்னா ஒரு வாரம் அவர் கடையை மூடிட்டு கூட அவர் போகலாம். தட் இஸ் இட், ஃப்ரீடம் ஆஃப் ஒர்க். அதே சமயம் அவரே குயிக்காக டிசிஷன் எடுத்துக்கலாம். இப்போ வேறு யாரையும் அவர் டிபெண்ட் பண்ணி இல்லை, யாரையும் கன்சல்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அதனால் ஹீ மேக்ஸ் his own decision and also quick decision. Since the individual is himself as a owner, he need not consult anybody else because அவர் வந்து single person, sole person. So he need not consult or he need not get the suggestion or the advice from somebody else. He is not depending on anybody else. So he can take the quick decisions. Next characteristics பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் லைபிலிட்டி. இது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அன்லிமிட்டெட் லைபிலிட்டி அப்படின்னா தன்னுடைய பிஸ்னஸில் இருக்கிற அசட் வந்து சஃபிஷியண்ட்டாக இல்லை, தன்னுடைய பிஸ்னஸ் கடனை அடைக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஓனர் என்ன பண்ணுவாருன்னா அவருடைய பர்சனல் ப்ராப்பர்ட்டி, சொந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணியோ இல்லை பிளெட்ஜ் பண்ணியோ அந்த பிஸ்னஸுக்காக ஏற்பட்ட கடனை அடைக்கணும். அதை தான் அன்லிமிட்டெட் லைபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில். லிமிட்டெட் லைபிலிட்டினா என்ன, அன்லிமிட்டெட் லைபிலிட்டினா என்னங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வென் ஹிஸ் பிஸ்னஸ் அசட்ஸ் ஆர் நாட் சஃபிஷியன்ட் டு பே ஆஃப் த பிஸ்னஸ் டெப்ஸ்னால் கடன், பிஸ்னஸில் ஏற்பட்ட கடனை தன்னுடைய பிஸ்னஸில் இருக்கிற அசட்ஸை வச்சு அவரால் அடைக்க முடியல அப்படின்னா தன்னுடைய சொந்த ப்ராப்பர்ட்டியை விற்றாச்சும் அந்த கடனை அடைக்கணும். அதை தான் அன்லிமிட்டெட் லைபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ த்ரூ திஸ் திங். ஓகே, இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, நெக்ஸ்ட் என்ஜாயிங் என்டையர் ப்ராஃபிட். பிகாஸ் அவர் வந்து முதலீடு போடுறாரு, ஹீ ஒர்க்ஸ் ஹார்ட். ஓகே, அதோட அந்த பிஸ்னஸோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கோ இல்லை எக்ஸ்பான்ஷனுக்கோ அவர் என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் பண்ணுறாரு. ஸோ அதனால அவருக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வருது. அவருடைய ஹார்ட் ஒர்க்குக்கு ஹீ கெட்ஸ் சம் பெனிஃபிட்ஸ். அந்த பெனிஃபிட் என்னென்னா ப்ராஃபிட் தான். ஸோ அந்த ப்ராஃபிட்டை யார் என்ஜாய் பண்ண போகிறா? ஹீ இஸ் அ சிங்கிள் பர்சன், ஹீ இஸ் அ சிங்கிள் ஓனர். ஸோ ஹீ இஸ் கோயிங் டு என்ஜாய் த என்டையர் ப்ராஃபிட் ஆஃப் த பிஸ்னஸ். ஓகே, ஹீ ஸ்ட்ரைவ்ஸ் tirelessly for the improvement and expansion of his business and enjoys all the benefits of his hard work. அவர் போடுற ஹார்ட் ஒர்க்குக்கு தான் அவருக்கு ரிவார்ட் கிடைக்குது. ஸோ அவரால் தான் அது நடந்தது. அதனால் அவரே அதுக்கான இதுவும் என்ஜாய் பண்ணிக்கிறார், ப்ராஃபிட்ஸையும் அவரே என்ஜாய் பண்ணிக்கிறார். நெக்ஸ்ட்டு ஆப்சன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ரெகுலேஷன். இப்போ ஒரு சோல் ட்ரேடிங் பிஸ்னஸை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு நிறைய லீகல் ஃபார்மாலிட்டிஸ்லாம் எதுவும் கிடையாது. ஸோ ஹீ இஸ் ஃப்ரீ ஃப்ரம் த கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ நோ லீகல் ஃபார்மாலிட்டிஸ் அப்படிங்கிற போது அவர் ஈஸியாக ஒரு பிஸ்னஸை ஃபார்ம் பண்ணலாம், மேனேஜ் பண்ணலாம்,
அவர் நினச்சார்னா அதை டிஸ்க்ளோஸும் பண்ணிட்டு போகலாம். ஸோ a sole proprietor concern is free from government regulations. ஸோ நோ கவர்மெண்ட் ஃபார்மாலிட்டிஸ் எதுவும் கிடையாது. No legal formalities are to be observed in its formation, management or in its closure. So if he wants to close the business, he can do it without any legal procedure. எப்போ வேணாலும் அவர் அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா no separate entity. செப்பரேட் என்டிட்டி கான்செப்ட்னா என்னென்னா, செப்பரேட்டாக we have to record the transaction of the business and also the owners. ஸோ ஒரு ஓனர் வந்து he cannot take the funds from the business அந்த ரெக்கார்ட் பண்ணாமல், இது எதர் லோனாக இருக்கலாம் இல்லை வேறு எந்த பர்பஸுக்காகவாவது ஓனர் வந்து பிஸ்னஸ்லேருந்து ஃபண்டு எடுத்தார் அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணணும், he has to record it. அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணாமல் எடுக்கக்கூடாது. அதுதான் செப்பரேட் என்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சோல் ட்ரேடிங் கன்சர்ன் கம்ஸ் டு அன் எண்ட் வித் த டெத், டிசேபிலிட்டி, இன்சானிட்டி அண்ட் இன்சால்வன்சி ஆஃப் த இண்டிவிஜுவல். ஸோ இன்னொரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாரு, அதை வந்து அவர் எப்போ வேணால் க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் நம்ம சொல்லியாச்சு. இப்போ அவருக்கு வந்து எதாக இருந்தாலும் இட் ஹேஸ் டு பி ரெக்கார்டட். ஸோ இப்போ எப்போ எண்டுக்கு வரும் அப்படின்னா, அவர் இறந்துட்டாலோ, டிசேபிலிட்டி அப்படின்னா அவரால் முடியல அப்படின்னாலோ, இன்சானிட்டி அப்படின்னா ஹீ இஸ் நாட் ஆஃப் சவுண்ட் மைண்ட் அப்படின்னாலோ, இன்சால்வெண்ட் நொடிஞ்சு போயிட்டார்னாலோ, அப்போது அந்த சமயத்தில் அந்த பிஸ்னஸை என்ன பண்ணலாம், he can close that business. Okay, this is another characteristics of the sole trading business. Next பார்த்தீங்கன்னா maintenance of secrecy. This is the last characteristics of sole trader. நிறைய விஷயங்கள் இருக்குது ஆக்சுவலாக characteristics of sole traders-ன்னு பார்த்தீங்கன்னா. லாஸ்ட் ஒன் வந்து, since he or she manages all the affairs of the business, the secrecy can be maintained easily. ஸோ இவர் வந்து யார்கிட்டையும் தன்னுடைய பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஷேர் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. எதையாவது அவருக்கு வந்து ஒரு ப்ரைவசி இருக்குது. எனிதிங் இஃப் யூ வாண்ட்ஸ் டு ஹைட் அப்படின்னா he can definitely hide. That is, he can maintain the secrets. He need not reveal to everyone because he is not dependent on anyone. அவர் தான் இண்டிவிஜுவல். ஸோ அவரே ஏதாவது ஒரு பிஸ்னஸில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அதை அவர் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த sole proprietorship. ஸோ அதை மெயின் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸி ஃபார்மேஷன், சிங்கிள் ஓனர்ஷிப், நோ ஷேரிங் ப்ராஃபிட் ஆர் லாஸ், ஒன் மேன்ஸ் கேபிட்டல், ஒன் மேன்ஸ் கண்ட்ரோல், அன்லிமிட்டெட் லைபிலிட்டி. ஸோ தீஸ் ஆர் ஆல் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த சோல் ட்ரேடர். இண்டிவிஜுவலாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தார் அப்படின்னா அவர் தான் ஓனரு. அவருக்கு ஃப்ரீடம் இருக்குது ஒர்க் பண்ணுறதுக்கு, டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு, என்டையர் ப்ராஃபிட்டை என்ஜாய் பண்ணுறதுக்கு எந்த விதமான லீகல் ஃபார்மாலிட்டிஸ் கிடையாது. ஹீ கேன் மெயின்டைன் த சீக்ரஸி. தீஸ் ஆர் ஆல் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த சோல் ப்ரொப்ரைட்டர்ஸ். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். நீங்கள் வந்து அந்த ஹெட்டிங்கை நீங்கள் படிச்சுக்கிட்டு உள்ளே நீங்கள் ஓனாக கூட எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த மாடியூலில் சோல் ப்ரொப்ரைட்டருடைய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.